மரவள்ளி கிழங்கு எப்படி வளர்க்குறது என்பதும், அது கிழங்கு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் என்னென்ன யூஸுக்கு பயன்படுத்துகிறாங்க என்பதும் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு வளர்க்க முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரவள்ளி கிழங்கு என்னென்ன பயனுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்பதும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணிங்க. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கை வளர்க்குறது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு டிராக்டரால் 2-3 முறை நல்லா உழவு ஓட்டிக்கணும். உழவு ஓட்டி நல்லா பரம்படித்து அதை வாய்க்கால் தட்டம் போட்டுக்கணும். தண்ணி இருக்கிறவங்க வாய்க்கால் தட்டம் போட்டுப்பாங்க. இல்லாதவங்க இந்த சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை சேமிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இழுக்காது சொட்டு நீர் பாசனத்தில். ஆனால் அந்த வாய்க்கால் தட்டம் போடுறதுனால அந்த வாய்க்கால் தட்டத்தில் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா, அந்த தட்டம் ஃபுல்லாக தண்ணி நொம்பி அதுக்கப்புறம் தான் அடுத்த தட்டத்தை நம்ம திருப்ப முடியும். ஸோ நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் அப்படி கிடையாது. டைரெக்டாக டியூப்பில் நம்ம வாட்டரை இன்செர்ட் பண்ணும்போது அந்த டியூப் 2 அடிக்கு ஒன்ஸ் ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. அந்த ஹோலில் தண்ணி ஸ்பில்லேஜ் ஆகும். ஸ்பில்லேஜ் ஆகிற இடத்துல நம்ம அந்த தாய் குச்சி நம்ம நடுவோம். ஸோ இப்போ நம்ம தாய் குச்சி நடுறதுக்கு ஒரு தாய் குச்சி நம்ம எடுத்துக்கிறோம். தாய் குச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு 1/2 அடிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி நம்ம சேமித்து வச்சுக்கிறோம். ஏன்னா நிறையா நம்ம நடணும் இல்லையா. இப்போ நம்ம எத்தனை ஏக்கருக்கு நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஏக்கருக்கு நடுறாங்க, 1 ஏக்கர் நடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 1/2 அடிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கணு டேமேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணும்பொழுது கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக நம்ம தண்ணியை விடுறோம். சொட்டு நீர் பாசனம் வழியாக தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா, அந்த டியூப் வழியாக தண்ணி கீழே ஸ்பில்லேஜ் ஆகும். ஸ்பில்லேஜ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த தாய் குச்சி இருக்குது பார்த்திங்களா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தாய் குச்சை அந்த வாட்ரு ஸ்பில்லேஜ் ஆன இடத்துல நம்ம நடுறோம். அந்த இடத்துல நடும்பொழுது அது 2 அடிக்கு ஒன்ஸ் நம்ம நடுவோம். ஏன்னா 2 அடி இல்லை 2.5 அடி விட்டால் தான் நம்ம கிழங்கு நல்லா நமக்கு ஈல்டு வரும். நல்லா தடிமனாக ஆகும். அந்த ஸ்பேஸ் இருக்கணும் கிழங்குக்கு. அதனால தான் 2லேருந்து 2.5 அடி விடுவாங்க. அந்த தண்ணி ஸ்பில்லேஜ் ஆன இடத்துல நம்ம நடுறோம் பார்த்திங்களா. இப்போ அந்த கணு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கணு மேல் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி நடக்கூடாது. கீழ் நோக்கி நடந்தால் அது வளராது. மேல் நோக்கி கணு இருக்கிற மாதிரி நம்ம நடணும். அந்த வாட்டர் ஸ்பில்லேஜ் ஆன இடத்துல நட்டால் தான் அது முளைப்பு வரும். அந்த வாட்டர் ஸ்பில்லேஜ் ஆன இடத்துல நம்ம நட்டுட்டோம். நட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு வந்திருக்கும். பார்த்திங்களா, அந்த முளைப்புலாம் வந்துருச்சு பார்த்திங்களா. அந்த முளைப்பு அதுக்கப்புறம் அது இலை விரிவடையும். இப்போ நம்ம தாய் குச்சி நிறைய நம்ம நட்டு வச்சுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குச்சி நடுறோம் இல்லையா, தாய் குச்சி நடுறோம் இல்லையா, அதில் ஏதாவது செத்து போயிருந்தது அப்படின்னா, அந்த நட்டதில் ஏதாவது பிழை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதனால் அந்த இடத்த முளைப்பு வராது. அதனால் நம்ம நிறைய இடத்துல நட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குச்சை பிடிங்கி நம்ம அந்த இடத்த பிழை குச்சி நடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பிழை குச்சி அங்கே நடுவோம். நம்ம பிழை குச்சி அங்கே நட்டு அதை திருப்பி வளர்ப்போம் நம்ம. இப்போ அந்த பிறகு அந்த நம்ம நட்ட இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி பட்டதுனால அந்த இடத்துல பில்லும் நிறையா வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த பில்லுலாம் நம்ம அப்படியே பிடுங்கிடலாம். இந்த தாய் குச்சி மட்டும் நல்லா இப்படி இலெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கு பாருங்கள். நிறையா வந்துருச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம தண்ணி நிறையா நம்ம விட பார்த்திங்கன்னா இந்த நோயெல்லாம் தாக்கும். அதுக்கு கரெக்டாக நம்ம மருந்து அடிக்கணும் அந்த டைமுக்கு. ஸோ இப்போ எல்லாமே இந்த ஆர்கானிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். சில பேர் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் போனால் நல்லா பண்ணலாம். அந்த இலையெல்லாம் இலை சுருட்டு புழு அந்த மாதிரிலாம் வரும். வெள்ளை அடிக்கும் அந்த செடியில். இந்த குருத்து டேமேஜ் பண்ணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மருந்து அடித்து நம்ம வளர்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட குச்சி நம்ம ஒரு 2 மாதம் வந்துச்சு. 2 மந்த் ஆகிடுச்சு. 2 மந்த் ஆனது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஹைட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா இதில் கிளை 2 கிளை 3 கிளை அப்படின்னு அந்த குச்சியில் அந்த தாய் குச்சியிலேருந்து விரிவடையும். அந்த 2 கிளை 3 கிளைங்கிறதெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஏன்னா 2 கிளை விடலாம். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அதோடய சத்து குறைஞ்சி போயிடும். கிழங்குக்கு வர சத்து குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுன்னா 2க்கு மேலே இருக்கிற கிளை எல்லாமே உடச்சிருவாங்க. உடச்சி நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாம். மாடு இல்லை ஆடு மாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. பெரும்பாலுமே குச்சி நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளை பார்த்தீங்கன்னா 2 தான் விடுவாங்க. அது 3லாம் இருந்தது, 3க்கு மேலே இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிடுவாங்க, உடச்சி எடுத்துருவாங்க. அப்புறம் தான் கிழங்கு நல்லா கொஞ்சம் ஈல்டு வரும். நல்லா கொஞ்சம் தடிமனாகவும் முத்தும். இப்போ நம்ம
குச்சி நட்டு 2 மாதம் மேலே ஆகிப்போச்சு. இதில் பில்லுலாம் நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம களை எடுக்கணும். இது நம்ம களை எடுத்தால் தான் வந்து குச்சி நல்லா ஒரு தடிமனாக வரும், நல்லா சத்து கிடைக்கும். இல்லைனா பில்லு வந்து நிறைய அதிகமாக முட்டி போச்சு அப்படின்னா குச்சி வளர விடாது. எங்கே நம்ம பில்லு அதிகமாக விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சியும் வளர்கிறத வந்து தடைப்பட்டு விடும். அதனால் பில்லெல்லாம் வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த குச்சி மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். இது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்து பயிர். இந்த குச்சி கரெக்டாக 11 மாதம் ஆகும் இந்த குச்சி நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு. குச்சி நட்டு நம்ம 2-2.5 மாதம் ஆகிப்போச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செடிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து 3-4 மாதம் ஆகிப்போச்சு இந்த செடி. இது நட்டு எப்படி கொழுன்னு நல்லா இருக்குது பாருங்கள் செடி. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்கு நல்லா ஒரு சத்து கிடைக்கும். கிழங்குல அந்த மாவு, அந்த கிழங்குல வந்து நல்லா மாவு பிறண்டு போயிருக்கும். அந்த நரநரப்பு தன்மை இல்லாமல் கிழங்கு நல்லா இருக்கும். அதனால தான் நல்ல ஒரு அந்த கரெக்டாக ஒரு 3லேருந்து 4, 5, 6 மாதம் நல்ல ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. அந்த ஊட்டச்சத்து கொடுக்கும்போது தான் அது வந்து கிழங்கு நல்லா வந்து மாவு பெறலும், கிழங்கு நல்லா தடிமனாக வளரும் அடியில். ஏன்னா அது கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த டைமில் வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்கு நல்லாயிருக்கும். கிழங்கு ஈல்டு வரும், நல்லா மாவு பிறண்டு இருக்கும். ஸோ கிழங்கு வாங்குகிற வரவங்களும் நல்லா அதை பார்த்து வாங்குவாங்க. ஸோ நம்ம நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆகிப்போச்சு. செடி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்லா கொழுன்னு இருக்குது பாருங்கள். எந்த ஒரு நோயும் தாக்காமல் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கிழங்கு வந்து நல்லா ஈல்டு வரும், நல்லா கிழங்கு தடிமனாகவும் ஆகும். ஏன்னா கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து 10 மாதம் ஆகிப்போச்சு. 10 மாதம் ஆகி கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் மேலே போய்விடும், நம்ம அது கீழே அந்த கழிச்சு விட்ருவோம். நம்ம 11 மாதம் ஆன கிழங்கு இதெல்லாம். இப்போ இன்னும் இந்தமாரி கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளில் வந்து இதை பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி கிழங்கை தோண்டி எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இதோடைய வளர்ச்சி இருக்காது இந்த கிழங்குல. கிழங்கு அந்த மண்ணுக்கு அடியில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிழங்கு மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வந்து தண்ணி விட்டு இதை பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி அறுவடை பண்ணிவிடுவாங்க. அறுவடை பண்ணி லாரி மூலம் ஏற்றிட்டு போயிட்டு அந்த தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு போடவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மாவாக்கி அதை வந்து பல பொருட்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பல சத்து மாவு அந்த மாதிரி நிறையா பொருட்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் போட யூஸ் பண்ணுறாங்க. கிழங்கு சிப்ஸ்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது பின்னாடி நம்ம வரும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குச்சி வந்து ஒரு 11 மாதமான குச்சி. இதெல்லாம் 1 வருஷத்து பயிர்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு, கரும்பு எல்லாமே 1 வருஷத்து பயிர். கிட்டத்தட்ட நம்ம அந்த 1 வருஷம் வரையும் வந்து அதை கரெக்டாக நம்ம பாதுகாக்கணும், கரெக்டாக நம்ம பண்ணணும் அதுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை நம்ம வயிற்றுலேருந்து வெளியே எடுத்து நம்ம அதை வளர்க்குற மாதிரி தான் இந்த குச்சியும். நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்னாவே அதுதான். அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அது. அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். அந்த கிழங்கு நல்லா நம்ம மேலே நல்லா சத்து கொடுத்தோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு நல்லா அருமையாக இருக்கும், வந்திருக்கும் வெளியில். அது கிழங்கு பிடுங்கும்போது நம்ம பார்த்தோம்னா தெரியும், நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிழங்கு எல்லாமே அறுவடை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவாங்க வெளியில். இது எல்லாமே இந்த 11 மாதத்தான குச்சிங்கள் எல்லாமே. இதுக்கப்புறம் அந்த குச்சி வந்து வளராது, அந்த தாய் குச்சி இதுக்கப்புறம் வளராது. இதுக்கப்புறம் அறுவடை தான் அதை பண்ணணும். அது இப்போ பாருங்கள், பில்லுலாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த குச்சிலாம் பார்த்திங்களா, அந்த தவெல்லாம் வந்து கீழே கொட்டி வந்து அது சத்தாக போயிடும். அந்த கிழங்கு பிடுங்கியாச்சு. அந்த கிழங்கு பிடுங்கினதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிழங்கு எப்படி நல்லா ஈல்டு வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது அந்த மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அது சிப்ஸ் போட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க விரும்பி. இது கடையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கார்பரேட் நிறுவனத்துக்கும் போயிடும். இதை பவுடர் ஆக்கி பல சத்து மாவு அந்த மாதிரி ஸ்கூலுக்கும் இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் தான் பல வீடியோ போட முடியும். தேங்க்யூ.